அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. அவங்க வேற கட்சி, நாங்க வேற கட்சி, எதுக்குங்க நாங்க போய் அவரை போய் வரவேற்கணும் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் மோடி வர்றாருன்னு சொல்லிவிட்டு எனக்கு அவரை சந்திக்க நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த நிலைமைக்கு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி கிட்ட இப்ப எதுவுமே கிடையாது. அவர் கையில கட்சியே கிடையாது. அந்த கட்சியினுடைய கண்ட்ரோல் எப்படின்னா ஆளாளுக்கு எடுத்து அதை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுச்செயலாளர் பதவியாவது நம்ம தக்க வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு மோடி கிட்ட போறாரா, இல்ல என் மயனை எப்படியாவது காப்பாத்தி விடுங்கன்னு சொல்லி போறாரா அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு இடங்கள்லயும் அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பகத்தன்மை இல்லாம நடந்துகிட்டார். பிஜேபியோட மிகப்பெரிய நெருக்கத்துல இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஒரு என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடைய மீட்டிங் போடும்போது மோடிக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார். ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா நான் பிஜேபியில இருந்து கூட்டணியில இருந்து விலகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிறார். ஏங்க இப்படி விலகுனீங்க அப்படின்னு கேட்டா, எங்க சிறுபான்மை வாக்குகள்லாம் எங்க அதிமுகவுக்கு வர்றதில்ல, அந்த சிறுபான்மை வாக்குகளை நாங்க தக்க வைக்கணும்னா பிஜேபி கூட்டணியிலிருந்து நாங்க விலகித்தே ஆகணும்னு சொல்லிட்டு விலகி வர்றாரு. அவர் பிஜேபினாலதான் நாங்க தோத்தே போனோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிற எல்லா அல்லக்கைகளும் அதே வார்த்தையை தான் சொன்னாங்க. டி ஜெயக்குமார் சொன்னாரு, நான் 25 வருஷம் முடிசூடா மன்னனா இருந்தேங்க ராயபுரம் தொகுதியில, சிறுபான்மை மக்கள் எனக்கு ஓட்டு போடல, அதனாலதான் நான் தோத்து போயிட்டேன். பிஜேபி ஒரு வேஸ்ட் லக்கேஜ், அதை எதுக்கு நாங்க தூக்கி சுமக்கணும் அப்படின்னாரு. பிஜேபிய சிவி சண்முகம் மிக கடுமையா விமர்சனம் பண்ணார். அதே மாதிரிதான் கேபி முனுசாமியும் விமர்சனம் பண்ணார். அதுல பிஜேபி அதிகமா விமர்சனம் பண்ணாத ஆட்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், இப்படி ஆட்கள் பிஜேபியை பத்தி எதுவுமே பேசல. அவங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு தெரியும். இன்னைக்கு ஓடோடி போய் அமித்ஷாவை சந்திக்கிறது என்ன, மோடி அவர்களை சந்திக்கிறது என்ன, ஏன் அந்த பொழப்பு? மோடிக்கிட்டு அந்த என்டிஏ கூட்டணியில இருந்துட்டா இந்த மாதிரி நிலைமை ஏற்படுமா? இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பிஜேபி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல பிஜேபி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் புறக்கணிச்சாங்க. ஆனா அவர்கிட்ட 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏக்கள் தானே இருக்கிறாங்க, ஒரு எம்பி தானே இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தொண்டர் கிடையாது, எந்த ஒரு செல்வாக்கும் இல்லாம தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. அவருக்கு என்ன நம்ம ஒரு ஒரு மரியாதையை கொடுக்கறது? எடப்பாடி பழனிசாமி பாருங்க எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, அவருக்கு நம்ம மரியாதை கொடுத்தாவது நாளைக்கு கூட்டணியில சேர்ந்து நம்மளும் ஒரு சீட்டுகளை வாங்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த பிஜேபி இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. ஏற்கனவே நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா பிஜேபி முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுச்சு பிஜேபி. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் களத்துல இறங்கிட்டாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை போட்டிடுறது டிடிவி தினகரன் ஒரு பக்கம் களத்துல இறங்கிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சாச்சு. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மூலம் தூது விடுறாருங்க. ஐயா ஓபிஎஸ் சொல்றாங்க, நமக்கு பொது எதிரி திமுக தான், அவங்களதான் முதல்ல வீழ்த்தணும், நீங்க வாபஸ் வாங்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு அப்படின்னு சொல்ல, ஐயாவும் ஒரு சிலர் யோசிச்சு சரி பங்காளி சண்டைகளை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம், முதல்ல எதிரியை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த வேட்பாளரையும் வாபஸ் வாங்குறாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரனும் வேட்பாளரை வாபஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் என்டிஏ கூட்டணி மீட்டிங் போடுறாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி மோடி பக்கத்துல உட்கார்றாங்க. திரும்பி வர்றாரு, 6 மாசத்துல கூட்டணியை முடிச்சுக்கிறாரு. இதே எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் பிஜேபியும் அதிகமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. 2024 பாராளுமன்ற தேர்தல், 2026 சட்டசபை பொது தேர்தல பிஜேபியோட நாங்க கூட்டணியை வைக்க மாட்டோம், ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு சொன்னவர் தான் இன்னைக்கு ஓடோடி போய் நம்ம நரேந்திர மோடிகளை சந்திக்க நேரம் கேட்கிறார். என்ன பாருங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு நம்பகத்தன்மையே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இப்படித்தான் செயல்படுவாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நம்ப முடியாது. அவர் நேரத்துக்கு நேரம் மாறி நிறம் மாறக்கூடிய ஒரு பச்சோந்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் அண்ணாமலை பிஜேபியில் இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்க இத்தனை சதவீத வாக்குகள் வாங்கிட்டோம் என்டிஏ கூட்டணி அப்படின்னா, அதற்கு முக்கியமான காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கு தான், வேற எதுவுமே கிடையாது.
பிஜேபிக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இங்க என்ன இருக்கு? 3 to 5% வாக்குகள் இருக்கும். பாராளுமன்ற தேர்தலில் 18% வாக்கு இருக்கு அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குன்னே கிட்டத்தட்ட ஒரு 13% மேல வாக்கு இருக்கு. இப்ப இதை நல்லா உணர்ந்த உடனேதான் பிஜேபி என்ன பண்றாங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது அதிமுகவோட கொண்டு வந்துதான் நம்ம அதிமுகவோடு நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு இயல்பான சந்திப்பு தான். ஆனா இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில வந்து மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய சந்திப்பா இருந்தாலும் அது ஒரு இயல்பான சந்திப்பு தான். அது இன்னைக்கு நேற்று சந்திக்கிறது கிடையாது. இவங்க புரட்சி தலைவர் அம்மா காலத்துல இருந்தே இவங்களுடைய நட்பு வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஜல்லிக்கட்டு பிரச்சனையும் போது முதலமைச்சராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நேர பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கி ஜல்லிக்கட்டை நடத்தலாங்கிற ஒரு ஆணையை வாங்கிட்டு வந்திருந்து அவங்கள்ட்ட 2 பேருக்கு கூடிய நட்பு வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. இப்ப எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு மோடியை போய் சந்திக்கிறாருல்ல, மோடியை போய் சந்திக்க போகும்போது நீங்க ஓபிஎஸ் சந்திச்சீங்கன்னா நான் உங்களை வந்து நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப பிரதமர் மோடி வந்து எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சாலும் மோடி அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓபிஎஸ் உள்ள இணைச்சு கட்சியை வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மாதிரி கொண்டு போய் இந்த தேர்தலை நீங்க சந்திங்க, கூட்டணி வச்சு சந்திச்சுட்டு மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாரு, அதெல்லாம் வந்து அவங்க சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மோடி அவர்கள் என்ன சொல்லுவாங்க, மகனுடைய டாக்குமெண்ட் எல்லாமே அமித்ஷா கிட்ட இருக்கு, நான் அதை வச்சு மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த பயம்தான் எடப்பாடி பழனிசாமி எதை செஞ்சாலும் ஒரு சுயநலம் சார்ந்துதான் செய்வாரே தவிர தொண்டர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் பொதுநலம் சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டார். அவர் சொன்னார் இல்லையா, அமித்ஷாவை சந்திச்சு வந்த உடனே நான் வந்து மக்கள் பிரச்சனையை பேச போனேன் அப்படின்னா மக்கள் பிரச்சனை பேச போறாங்க பிரதமர் மோடி அவர்கள்ட்ட பேசியிருக்கணும். தமிழ்நாட்டுக்கான நிதியை கொடுங்க, மும்மொழி கொள்கை எங்களுக்குலாம் வந்து தேவையில்லாது, நாங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் நிறையா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு வந்து ஒரு எங்க தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு நிதியை கொடுங்க, மக்கள் பிரச்சனையை பாருங்கன்னு சொல்லி மோடி அவர்கள்ட்ட கேட்டா பரவாயில்ல. அதை உள்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்கிறாருன்னா அது எப்படி? அது பிஜேபியை பொறுத்தளவுல எந்தெந்த மாநிலங்கள்ல எப்படி கூட்டணி வகுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சிந்தனையோடு இருக்கிறவர் தான் அமித்ஷா. அவர்கிட்ட போய் கூட்டணியை பத்தி தான் பேச முடியுமே தவிர வேற என்னத்தை பத்தி பேச முடியும்? இங்க இருந்து போனாரு, நான் வந்து அலுவலகத்தை அதிமுகனுடைய அலுவலகம் டெல்லியில திறக்கப்பட்ட அலுவலகத்தை நான் பார்க்க போறேன்னு சொன்னாரு. 10 நிமிஷத்துல ஊடகங்கள் தெறிக்க விட்டாங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி அதுக்காகலாம் போனங்க, சும்மா பாக்குறதுக்காக போயிருக்காரு, ஆனா போன விஷயமே வேற அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா அவர்களுடைய வீட்டுல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மறைக்க முடியுமா? இதனாலதான் பிஜேபி என்ன நினைக்காங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளு, ஒரு விசுவாசமான ஆளு அப்படின்னா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில வந்து நீங்க அதிமுகவை வழிநடத்துங்க, அவருடைய தலைமையில வழிநடத்தி அவர் முகத்தை காமிச்சு இந்த எலெக்ஷனை சந்திச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமான ஒரு வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லாம எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி நம்ம எலெக்ஷனை சந்திச்சோம்னா மீண்டும் ஒரு பயங்கரமான ஒரு தோல்வியை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி பிஜேபி உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களை முன்னிறுத்தி 2026 தேர்தல் காலத்தை சந்திக்க தயாராகிட்டாங்க. என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவருடைய முகம்தான் தமிழ்நாட்டினுடைய ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு முகம். அந்த முகத்துக்காக விழுகக்கூடிய ஓட்டு தான் 2026 அம்மாவனுடைய ஆட்சி அமைய போகுது. சீக்கிரம் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்த வந்து காலி பண்ணிட்டு அங்கே ஒரு ஒருங்கிணைப்பாளர், அதுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை வழி நடத்துவாங்க. இணை ஒருங்கிணைப்பாளர் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. கட்சி ஒருங்கிணையும், தொண்டர்களுடைய எண்ணம் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.